தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. குழந்தை ஞானஸ்நானம். குழந்தை ஞானஸ்நானம் எடுப்பது சரியா என்றால் வேதத்தின் அடிப்படையில் முற்றிலும் அது தவறானது. ஆனால் இன்றைக்கி அநேக சபைகளிலே குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அதாவது ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வைத்து, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பெரிய கப்பு மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வைத்து குழந்தைய பெற்றோர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அப்பொழுது அதை அந்த சபை போதகர் எடுத்து அந்த தண்ணியை எடுத்து குழந்தையோடைய நெற்றி மேலே இப்படி 3 தடவை வைப்பார். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்வார். அது பேரண்ட்ஸு கேட்டால் அவங்க வாக்குறுதி வாங்குவார்கள். இந்த பிள்ளையை கடவுளுக்கென்று உத்தமமாக நீங்கள் வளர்ப்பீர்களா என்று கேட்டோன்னா பேரண்ட்ஸை நாங்கள் வளர்ப்போம் என்பார்கள். இதெல்லாம் வேத பிரமாணத்துக்கு எதிரான செயல்கள். வேதத்தில் அப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை பைபிளில். ஆனால் இவர்கள் இதை இன்றைய வரைக்கும் அது ஒரு சடங்காக கடைபிடிக்கிறார்கள். ஞானஸ்நானம் என்பது ஞானம் அறிவு வந்ததுக்கப்புறம், நல்லது கெட்டது தெரிந்ததுக்கப்புறம், ஒரு மேஜராக 21 வயசுக்கு மேலே எடுப்பது தான் அது ஞானஸ்நானம், உண்மையான ஞானஸ்நானம். அது அவங்களாக முன் வந்து எடுக்கணும். எனக்கு வயசு 21 ஆச்சு உடனே நான் எடுக்கணும்னு அப்படி சம்பிரதாயம் எடுக்கக்கூடாது. தானாக தன்னைத்தானே உணர்ந்து தன்னை திருத்தி கொள்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம். கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழலாம், கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழலாம், இனி உலக பிரகாரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படி என்று மனம் உவந்து தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அப்புறம் எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். ஆனால் எதுவும் அறியாத சின்ன குழந்தை, 1 வயது குழந்தை, 6 மாத குழந்தையை கொண்டு போய் சர்ச்சில் வைத்து இப்படி தண்ணி தெளித்து எடுக்கிறது ஞானஸ்நானம் அல்ல. அது வேதத்துக்கு முரணானது. இதை நாம் தெரிந்து கொண்டு உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால், ஒரு வேளை அப்படி ஞானஸ்தானம் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் நாம் பெரியவர்களான பின்பு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் சென்று அங்கே மூழ்கி ஞானஸ்தானம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார். அப்படி அவர் 30 வயசுலே அப்படி ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததான ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் என்பவர் அவருக்கு தடை செய்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவரை இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உமக்கு கொடுப்பது அப்படின்னு கேட்டோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அவ்வளோ பெரிய தேவகுமாரன், தேவனுக்கு சமமானவர், அவரே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதாகத்தான் பைபிளில் பதிவு இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தியத்தை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம். நிச்சயமாக நாம் உறுதி பூண்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஞானஸ்தானத்தை எடுத்து அது பெயரளவுக்கு அது இல்லை, பெயரை மாற்றிக்கொள்வது, கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து கொள்ள அதற்காகவெல்லாம் அதை எடுப்பதே அல்ல. உண்மையாக தன்னுடைய பிழைகளை உணர்ந்து அதையெல்லாம் விட்டு மனம் திரும்பி இனிமேல் கடவுளுக்கு பிரியமாக, அதாவது சத்தியத்துக்கு சாட்சியாக நான் வாழுவேன் என்று சொல்லி ஒரு உத்தம வாழ்க்கையிலே தன்னை கடவுளோடு இணைத்து கொள்ளுதல், அதுதான் மெய்யான ஞானஸ்தானம். அப்படி நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் சொல்கிறேன், குழந்தை பருவத்தில் யாராவது அறியாமல் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் பரவாயில்ல, அவர்கள் ஒரு ஆவிக்குரிய சபையிலே போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இந்த மாதிரி நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் ஐயா என்று சொல்லி அதை அவர்களோட ஆலோசனை பண்ணி நீங்களும் அதற்கு மனமும் வந்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று உறுதி பூண்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அது நன்மையாகப்படும். நன்றி.